Hi guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து biology தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹாய் தினேஷ் வணக்கம், சாஜன் வணக்கம், கிரேசி யூத் அவர்களே வணக்கம், ஆதிகேசவன் வணக்கம், மஞ்சுநாத் அவர்களே வணக்கம். ஓகே, ஸோ என்னோட ஆடியோ வீடியோ வந்துட்டு கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ கிளியரா இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நேத்தே வந்துட்டு ஹெரிடிட்டி L1 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் ஹெரிடிட்டி L1 பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். அப்போ தான் ஹெரிடிட்டி L2ஓட பெட்டர் கிளாரிட்டி வந்துட்டு வரும். அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. அதனால L1 பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு இதோட கண்டினியூஷன் வந்துட்டு புரியும். ஓகேவா? ஓகே, எஸ் வணக்கம்ப்பா. என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? வணக்கம் வணக்கம் ஹாலினி வணக்கம், சஞ்சய் வணக்கம், ஸ்வேதா பிரபாகரன் வணக்கம், பிரியங்கா பாண்டி செல்வன் சாரிப்பா. அதுக்கப்புறம் என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா மட்டும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. நம்ம செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ் 9 கண்டிப்பாக குட் ஈவினிங். ஓகே, கிளியர்னு சொல்லிட்டாங்கப்பா. ஒரு ஜீவனாச்சு நான் கேட்கறதுக்கு எதனா பதில் சொன்னதுனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுக்ரியா. ஓகே, ஸோ எல்லாம் வந்து கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்வேதாவும் வந்துட்டு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிரேசி அவர்களே வணக்கம், ஹாஷிமா அவர்களே வந்துட்டு வணக்கம். கிளாஸ் 9 மேபி ஃப்ரம் டுமாரோ பார்க்கலாம். ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சூப்பர். சரி, அப்போ ஆடியோ கிளியரா இருக்கு, வீடியோ கிளியரா இருக்கு. அப்போ செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், L1 நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா L2 வந்துட்டு புரியாது. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் வந்துட்டு கிட்ட வந்துட்டு நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து லைவ் சேட்டோட இன்டராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நம்ம நிறைய வந்துட்டு செஷனில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க. ஓகே, ஸோ ஹாய் நந்தீஷ் வணக்கம்ப்பா, மது வெங்கட் அவர்களே வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, டெர்மினாலஜிஸ் அண்ட் ஆல்சோ மோனோ ஹைபிரிட் கிராஸ் வந்துட்டு எப்படி பண்றது, அது என்னது மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த செஷன்ல வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, நான் முன்னாடியே போன செஷன்ல வந்துட்டு சொன்ன மாதிரி ஹெரிடிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாப்டர். ஸோ அதனால இதில் நம்ம கொஞ்சம் டேர்ம்ஸ், இந்த டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போதான் வந்துட்டு ஹெரிடிட்டினா என்னது, எதுக்கு இந்த சாப்டர் படிக்கிறோம், இல்லைனா வந்துட்டு கிரெகர் மெண்டலை வந்துட்டு சும்மாவே நம்ம திட்டிகிட்டே இருப்போம். ஓகேவா? அதனால நமக்கு இந்த சாப்டர்ல இந்த டெர்மினாலஜிஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்துட்டு முக்கியம். ஓகே, ஸோ ஓகே, எஸ் 104 days மோர் எக்ஸாக்ட்லிப்பா. அதனால வந்துட்டு இன்னும் நம்ம தீயா வேலை செய்யணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டெர்மினாலஜிஸ் அண்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி நேற்று செஷனில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஹெரிடிட்டினா என்னது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். யாருன்னா சொல்லுங்களேன், ஹெரிடிட்டினா என்னது? ட்வின்ஸ் ஆர் ஒன் சஞ்சய், அது ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் வந்துட்டு வரும். PDF எஸ் ஷேர் பண்ணுறேன்ப்பா. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருன்னா ஒருத்தவங்க சொல்லுங்களேன், ஹெரிடிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னு வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கேமர் அவர்களே வணக்கம். மோனோசைகாட்டிக் அண்ட் டைசைகாட்டிக் பற்றி நம்ம எல்லாம் ரீப்ரொடக்ஷனில் தான் பார்ப்போம்ப்பா, அந்த ட்வின்ஸு அது எல்லாமே. ஓகே, எஸ் ஹாய்ப்பா கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து யங் ஒன்ஸ் இஸ் நோஸ் அஸ் ஹெரிடிட்டி. கார்த்திக் ராஜா வந்துட்டு சொல்லிட்டாங்க. என்னது ஹெரிடிட்டி ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ட்ரேட்ஸ் யார்கிட்ட இருந்து, ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங், அதுதான் வந்து ஹெரிடிட்டி ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி மேம், நீங்கள் சொல்கிறீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுது கேரக்டரிஸ்டிக்ஸ் பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங், இது எப்படி நடக்குது, எது மூலியமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை? நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, மேம் டிஎன்ஏக்கும் ட்ரேட்ஸுக்கும் என்ன மேம் சம்பந்தம்? அந்த சம்பந்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ட்ரேட்ஸ், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ்லேருந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எதனா ஒரு மீன்ஸ் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட் இல்லை வந்துட்டு அமேசான் இல்லை மிந்த்ரால எதனா வந்துட்டு ஒன்று ஆர்டர் போடுறீங்க. ஓகேவா? நீங்கள் ஆர்டர் போட்டீங்க, அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு உங்களுக்கு அந்த அமேசானுக்கும் சரி உங்களுக்குமே சரி அந்த ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, டெலிவரி பார்ட்னர். அதுதான் நம்மளோட இந்த கேரக்டர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இங்கே டெலிவரி பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா DNA. ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எப்படி வந்துட்டு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் through the transfer of genetic material from parents to offsprings. சிம்பிளா சொல்லணும்னா, அமேசான் டெலிவரி வந்து டெலிவரி பார்ட்னர் எடுத்துன்னு வராங்க, இல்லை ஸ்விக்கியில் ஒரு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஒரு டெலிவரி பார்ட்னர் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த ஸ்விக்கி பார்ட்னர் ஒரு ஜொமேட்டோ பார்ட்னருக்கும் ஒரு மீடியேட்டராக இருக்குது யார்? அந்த டெலிவரி பார்ட்னர். ஸோ அதே மாதிரி இந்த கேரக்டரிஸ்டிக்ஸாக பேரண்ட்ஸ்லேருந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு மாற்றுறதுக்கு ஒரு நடுவில் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஆர் ஒரு மீடியம் அது வந்துட்டு இருக்குது. அதுதான் வந்துட்டு
டிஎன்ஏ ஆர் அதை நம்ம ப்ராடான டேர்ம்ஸில் வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ யாருன்னா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு எப்படி டேக்ஸ் பிளேஸ் ஆகுதுன்னு கேட்டால் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் via the transfer of genetic material. யார்கிட்ட இருந்து யார்? பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். ஓகே, நவ் நெக்ஸ்ட் இதில் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி மாதாஜி பிதாஜி ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு கிட்ட டிஎன்ஏ இருக்குது. அப்போ ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஆஃப்ஸ்பிரிங்குக்கு வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு கொடுப்பாங்களா மேம் அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க டிஎன்ஏ வந்துட்டு அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்குக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ both the parents they contribute equal amount of genetic material. நம்மளோட genetic material என்னது? DNA. okay, to the child during reproduction. so reproduction அந்த processல வந்துட்டு both the parents மாதாஜியும் சரி பிதாஜியும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு genetic material contribute பண்ணுவாங்க அந்த offspringக்கு. okay, so இப்போ பிதாஜி வந்துட்டு இருக்காரு. பிதாஜி என்ன பண்றாரு? ஸ்பெர்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த ஸ்பெர்ம்ல வந்துட்டு என்ன இருக்கும்? இது வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல், ஷார்ட் ஃபார்மா ஜிஎம்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் யாரோடது இருக்குது? ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் பிதாஜி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? எதுல இருக்குது? இந்த ஸ்பெர்ம்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த எக் ஆர் ஓவம் இதுல வந்துட்டு என்ன இருக்குது? ஜெனட்டிக் மெட்டீரியல் யாரோடது இருக்குது? ஆஃப் மாதாஜி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா 50% 50% வந்துட்டு பிதாஜி கொடுக்குறாங்க, மாதாஜி வந்துட்டு ஒரு 50% வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த 50% ஆஃப் டிஎன்ஏ ஸ்பெர்ம் மூலியமாக வருது, 50% ஆஃப் டிஎன்ஏ எக் மூலியமாக வருது. ரெண்டும் ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது? ஜைகாட், காதலின் சின்னம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த ஜைகாட்ல வந்துட்டு என்ன இருக்குது? 50% பிதாஜி கிட்ட இருந்து வந்ததும் 50% மாதாஜி கிட்ட இருந்து வந்ததும் இருக்குது. ஸோ 100% ஹோல் வந்துட்டு ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துமே வந்துட்டு இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு இருக்குது. இப்போ எனக்கு 50% from my father's side, 50% from my mother's side. அதே மாதிரி ஸ்வேதா பிரபாகர் கிட்டயும் சரி, கவிஷா கிட்டயும் சரி, ஆலிஸ் ஜாய் கிட்டயும் சரி, இவங்க எல்லார்கிட்டயுமே என்ன இருக்கும்? ஆலிஸ் ஜாய் கிட்ட வந்துட்டு 50% ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அவங்க டேடி கிட்ட இருந்து வந்திருக்கும். அதே மாதிரி 50% ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அவங்க மம்மி கிட்ட இருந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ ஓகே, இது புரிஞ்சா? எஸ் மேம், பேஸ்ட் ஆன் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் ட்ரேட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அந்த டாமினன்ட் ரிசசிவ் ட்ரேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பட் இப்போ இது புரிஞ்சிச்சான்னு மட்டும் வந்துட்டு சொல்லுங்க. ஓகே, இது புரிஞ்சா இந்த கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்துட்டு டிஎன்ஏ தான், டிஎன்ஏ மூலியமாக தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. அப்போது ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் கொடுத்தாகணும் இல்லையா? அப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் டேடி 50 தராங்க, மம்மி 50 தராங்க, அவ்வளோதான். இது மூலியமா ஸ்பெர்ம் செல் அண்ட் எக் செல் கலெக்டிவாக இந்த ஸ்பெர்ம் அண்ட் எக் செல்லை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ கலெக்டிவாக என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ஜெர்ம் செல்ஸ் மூலியமாக வந்துட்டு இந்த இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. ஓகே, கௌசல்யா சொல்லி ஸ்வேதா கிளியர்னு சொல்லிட்டாங்க, ஹாஷினியும் கிளியர்னு சொல்லிட்டாங்க, பிளிங்க் வணக்கம்பா. ஓகே, ஸோ முகுந்த் ஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் டிஎன்ஏன்னு சொன்னேன். யாருன்னா வந்து டிஎன்ஏனா என்னன்னு சொன்னீங்களா? எனக்கு யாருமே சொல்ல. ஸோ டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்மளெல்லாம் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டால் டிஎன்ஏ, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கானிசம்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய ஆர்கானிசம்ஸ், நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னது அப்படின்னு கேட்டால் டிஎன்ஏ தான். வெரி ஃபியூ ரேர் கேசஸில் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, என்னது மேம் இந்த டிஎன்ஏ அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம மேலே தளபதி பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஒரு இது என்ன படம்? இது கத்தி படம். கத்தி படத்தில் வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துகிட்டு கீழே என்ன இருக்குது பில்டிங் அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த மொத்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டு அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவரால் இப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வந்துட்டு உங்களோட மொத்த ப்ளூ பிரிண்ட். அதாவது இப்போ A4F ராக்கியா, A4F ராக்கி, இல்லை கார்த்திக் ராஜா, இல்லை அன்ஸ்டாப்பபிள் அச்சீவர், உங்களோட மொத்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எதில் அடங்கியிருக்கு? உங்களோட மொத்த ப்ளூ பிரிண்ட் எதில் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த
டிஎன்ஏல அடங்கி இருக்கு. இந்த டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் தான் டிசைட் பண்ணுது ஜெலினா வந்துட்டு டாலாக இருக்கணுமா, இல்லை ஷார்ட்டாக இருக்கணுமா, இல்லை வந்துட்டு ஃபேராக இருக்கணுமா, இல்லை அவங்களோட ஹேர் கலர் எப்படி வந்துட்டு இருக்கணும், ப்ரௌனாக இருக்கணுமா, இல்லை கவிஷாவோட வந்துட்டு ஐ கலர் வந்துட்டு பிளாக்காக இருக்கணுமா, ப்ரௌனாக இருக்கணுமா அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறோம், அவர் எங்கே வந்துட்டு இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஎன்ஏல தான். ஓகே, ஸோ டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ யாருன்னா வந்து டெஃபினேஷன் என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்கன்னா, ஸோ டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த கெமிக்கல் நேம் ஃபார் த மாலிக்யூல் தட் கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது, உங்களோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கேரி பண்ணுது. அப்படின்னா என்ன, உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், உங்களோட ஸ்கின் கலர் எப்படி இருக்கணும், உங்களோட ஐ கலர் எப்படி இருக்கணும், உங்கள் ஹேர் டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும், உங்கள் ஹேர் கலர் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஓகே, எவ்வளோ பெரிய மேட்ரு தமாத்தூண்டு டிஎன்ஏல வந்துட்டு அடங்கியிருக்கு பாருங்க. ஓகே, எஸ் அன்ஸ்டாப்பபிள் கண்டிப்பாக எஸ்ப்பா. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, மேம் இவ்வளோ பெரிய டிஎன்ஏ நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய மேட்ரு இருக்கிற இந்த டிஎன்ஏ எங்கே மேம் இருக்குது இந்த டிஎன்ஏ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே தான் இருக்குது. சரி மேம், நமக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குது, இந்த ஹார்ட்டு, கிட்னி இது மாதிரிலாம் வெளிப்படையாக டிஎன்ஏ தெரிய மாட்டேங்குது மேம், எங்கே மேம் இருக்குது, அதுவும் இவ்வளோ பெரிய ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க நீங்கள், என்னோட ஐ கலருக்கு காரணன்றீங்க, எங்கள் ஹேர் கலருக்கு காரணன்றீங்க, என் ஸ்கின் டோனுக்கு காரணம்னு சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய வேலை பண்ணுற இந்த டிஎன்ஏ எங்கே மேம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அது பார்க்கலாம். குரோமோசோம்ஸ்ல இருக்குது ஹஷிரமா சொல்றாங்க, ஆதிகேஷ்வர் நியூக்ளியஸ்ன்னு சொல்றாங்க, ஸ்வேதா குரோமோசோம்னு சொல்றாங்க, ஏஸ்வி. இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ வெரி குட்பா. கவியரேசை வந்துட்டு நியூக்ளியஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நியூக்ளியஸு, இந்த குரோமோசோம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு யார் அவங்க பேர், கையல் அரிசியை எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இப்போ ஆக்சுவலாக இங்கே ஒரு மேலோட ஃபோட்டோ. ஸோ ஓகே, முகுந்து போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ முகுந்து இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இப்போ இவர் தான் முகுந்த் அப்படின்னு வச்சுப்போம் நம்ம. இப்போ முகுந்தோட பாடிக்குள்ளே நம்ம ஜூம் பண்ணோம்னா என்ன இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்துட்டு இருக்குது, நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்மளோட பாடி ஆர் இப்போ நம்ம முகுந்துன்னு சொன்னோமா, ஸோ முகுந்தோட பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்துட்டு எதால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸால் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு ஹார்ட், கிட்னி, லிவர் இதால் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு. இப்போது இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டிஷ்யூஸால செய்யப்பட்டிருக்கு. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்துட்டு செல்ஸால செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த செல் இருக்கிற பார்த்தியா, இவன் தான் முக்கியமான மேட்ரு. இப்போ தமாத்தூண்டு செல்லு, இந்த செல்லே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கண்ணுக்கே வந்துட்டு தெரியாது. நீங்கள் 9th கிளாஸில் படிச்சிருப்பீங்க இதெல்லாம், இந்த செல்லுலர் ஆர்கனைசேஷனு, செல்லோட காம்பனன்ஸு, செல்லுக்குள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த செல்லுக்குள்ளே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுதான் குரோமோசோம். ஓகேவா, இப்போ இந்த குரோமோசோமையும் நம்ம வந்துட்டு பிரிஞ்சு மேஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே தான் வந்துட்டு உன்னோட டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த டிஎன்ஏ என்னது, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு உன்னோட மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் வச்சிருக்கிற இந்த டிஎன்ஏ எதுக்குள்ளே இருக்குன்னா வந்துட்டு நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. நியூக்ளியஸ் எங்கே இருக்குது, செல்லுக்குள்ளே இருக்குது. ஓகே, அப்போனா என்ன அர்த்தம், உன் பாடி ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செல்லையுமே என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நியூக்ளியஸ்லையுமே உன்னோட டிஎன்ஏ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்த பாடியில் ஃபுல்லாகவே டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எஸ், மெண்டல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்களா? எஸ் சுகுணாரம், கண்டிப்பாக பண்ணுவோம். நரேஷ் அவர்கள் வணக்கம். ஓகே, ஸோ சொல்லுங்க, இது புரிஞ்சிச்சா எங்கே இருக்குது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு? கௌசல்யா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எஸ் ஸ்ரீதர் என்னது, யுகேஷ், அது அந்த சாப்டருக்கு வருவோம். ஓகேவா, என்னப்பா கேட்டீங்க நரேஷ் நீங்கள்? ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்ட்டாங்க முகுந்து, ஸ்வேதாலாம் கிளியர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போது
இந்த டிஎன்ஏ ஓகேவா, இந்த டிஎன்ஏ வந்துட்டு இவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்கும் உங்கள் டிஎன்ஏ ஓகேவா. உங்கள் அது எப்படின்னா ஒரு சப்போஸ் இந்த வயர் வந்துட்டு எடுத்துப்போம் ஓகே, டிஎன்ஏ வந்துட்டு பயங்கரம் பெருசு. உங்களோட ஹெட்செட்லாம் நீங்கள் வந்துட்டு அப்படி நிறைய ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, நல்ல காயில் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்படி சுற்றி வைப்பீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஃபோன் சார்ஜரை கூட வந்துட்டு நல்லா அப்படி சுற்றி வைப்பீங்களா, அதே மாதிரி டிஎன்ஏவும் ரொம்ப பெருசு. அப்போ இவ்வளோ பெரிய டிஎன்ஏ உங்கள் பாடிக்குள்ளே அடங்கணும்னா என்ன எப்படி இருக்கும் அந்த டிஎன்ஏ அப்படின்னா பயங்கரமாக சூப்பர் காயில்டாக இருக்கும். நல்லா இப்படி சுற்றி சுற்றி தான் உங்கள் பாடிக்குள்ளே வந்துட்டு அடங்கியிருக்கும் இந்த டிஎன்ஏ ஓகே. இப்போ இந்த டிஎன்ஏவை வந்துட்டு இப்படி சுற்றி சுற்றி சூப்பர் காயில்டாக இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணுறேன்னா பிரிச்சிடுறேன் ஓகேவா. பிரிச்சுட்டு அதில் இப்போ இதுதான் உங்களோட ஃபுல் டிஎன்ஏன்னு வந்து நம்ம எடுத்துப்போம் ஓகேவா. இந்த முழு செக்ஷனுமே உங்களோட டிஎன்ஏ. இப்போ இந்த டிஎன்ஏல வரும் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இருக்குல்ல, இந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஜீன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ மொத்ததுமே டிஎன்ஏ, அதில் ஒரு சின்ன பார்ட்டை ஒரு சின்ன பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை தான் நம்ம வந்துட்டு ஜீன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னால் ஃபுல் டிஎன்ஏ வந்துட்டு இதால் இந்த பிக்சரில் வந்துட்டு டிபெக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதுலேயுமே சப்போஸ் லெட்ஸ் இதுதான் வந்துட்டு ஒரு டிஎன்ஏ நம்ம வச்சுப்போம் ஓகே. இந்த டிஎன்ஏ ஓட ஒரு ஸ்மால் போர்ஷன், இந்த ஒரு ஸ்மால் போர்ஷன் ஓகே, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் ஜீன் ஓகே. இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம வந்துட்டு பேர் வச்சுக்கலாம், சரி ஜீன் 1 அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இது வந்துட்டு ஜீன் 2 அப்படின்னு நான் வந்துட்டு பேர் வச்சுக்கிறேன் ஓகே. அடுத்தது இது 3வது செக்மெண்ட் ஓகே. இந்த 3rd செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை வந்துட்டு நான் ஜீன் 3 அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏவை வந்துட்டு நீ வந்து பிரிக்கணும்னு வச்சுக்கோங்க, செக்மெண்ட்டாக வந்துட்டு பிரிச்சேன்னா ஒரு செக்மெண்ட்டுமே வந்துட்டு ஒரு ஜீனு, அந்த ஒரு ஜீனுமே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த ஜீனுக்குள்ளே அடங்கியிருக்கும். இதை வந்துட்டு நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வீடோட ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொத்த வீடு வந்துட்டு இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு உங்களோட டிஎன்ஏ அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க ஓகேவா. உங்களோட வீட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, அஃப்கோர்ஸ் பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது, சில பேர் இதில் ட்ராயிங் ரூம், லிவிங் ரூம் அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ரூம் வந்துட்டு டிஎன்ஏல வந்துட்டு இருக்குல்ல, நம்ம எப்படி கம்பேர் பண்ணோம்னா டிஎன்ஏ வந்துட்டு உங்களோட வீடுன்னு வச்சுக்கோங்க ஓகே. அண்ட் ஒரு ரூம் இருக்குல்ல, இந்த உங்களோட வீடை அது வந்துட்டு ஜீனு அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கலாம், ஆர் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஓகேவா. செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த எல்லா ரூம்ஸும் சேர்ந்து தான் உங்களோட வீடை வந்துட்டு கம்ப்ரைஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த எல்லா செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ கால்ட் அஸ் ஜீன் தான் வந்துட்டு இந்த என்டையர் டிஎன்ஏவை வந்துட்டு கம்ப்ரைஸ் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு ரூமுமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் கரெக்டாக. இப்போ கிச்சனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெறும் குக்கிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. வாஷ்ரூமில் என்ன பண்ணுவீங்க, வெறும் வாஷிங் வேலை மட்டும் தான் வந்துட்டு பண்ணுவீங்க இல்லையா. ஸோ லிவிங் ரூமில் என்ன பண்ணுவீங்க, டிவி பார்க்குறது அந்த மாதிரி, ஒரு மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா. அண்ட் பெட்ரூமில் ஆஃப்கோர்ஸ் வந்துட்டு படுத்து தூங்குறது, நம்ம எல்லா இடத்துலையும் படுத்து தூங்குவோம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் பெட்ரூமோட ரோல் என்ன, அந்த இடத்துல தான் வந்துட்டு படுத்து தூங்குறது இல்லையா. அதே மாதிரி இந்த ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஒரு ஜீனுக்குமே அந்த ஒரு ஜீன்லையுமே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அடங்கியிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜீனில் பார்த்தீங்கன்னா, இப்போ யார் பேர் எடுத்துக்கலாம், ஓகே பிரின்ஸ்லி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிரின்ஸ்லி இருக்கிறாங்க. இப்போது பிரின்ஸ்லியோட டிஎன்ஏ தான் இது அப்படின்னு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ பிரின்ஸ்லியோட டிஎன்ஏல இந்த ஜீன் வந்துட்டு அந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, பிரின்ஸ்லியோட வந்துட்டு ஸ்கின் கலர் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஜீனில் வந்துட்டு இருக்கும். அடுத்து இந்த ஜீன் 2ல வந்துட்டு பிரின்ஸ்லியோட ஹைட் எவ்வளோ வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த ஜீன் 2ல வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பிரின்ஸ்லியோட ஐ கலர் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஜீன் 3ல வந்துட்டு இருக்கும் ஓகே. சிம்பிளாக சொல்லணும்னா மொத்த டிஎன்ஏல வந்துட்டு உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிடைக்கு ஓகேவா. இந்த மொத்த
மொத்த டிஎன்ஏவுமே நம்ம கம்பார்ட்மெண்ட்டாக ரூமாக இல்லை செக்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா செக்மெண்ட்டாக வந்துட்டு பிரிக்கலாம். ஒரு செக்மெண்ட்டை என்னன்னு சொல்கிறோம், ஜீனுன்னு சொல்கிறோம். ஓகே, சின்ஸ் அப்படியே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ஆர்கனைஸ்டாக வைக்கணும் இல்லையா? ஸோ ஒரு ஜீனுமே வந்துட்டு ஆர்கனைஸ்டாக இருக்கும் டிஎன்ஏல. இந்த ஒரு ஜீன் எடுத்தீங்கன்னா இப்போ ஜீன் 1 எடுத்தால் அந்த ஜீன் 1ல் வரும் உங்களோட ஸ்கின் கலர் எப்படி இருக்கும், நீங்கள் ஃபேராக இருக்கணுமா டார்க்காக இருக்கணுமா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ ஜீன் 2 எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் ஹைட் எப்படி இருக்கணும், நெட்டையாக இருக்கணுமா குட்டையாக இருக்கணுமா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஜீன் வந்துட்டு என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ that is called as gene, and this gene carries information about different traits. அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சா? genes control characteristics. exactly ஸ்வேதா. எஸ் பா அஷித். எஸ் நரேஷ், நல்லா இருக்கிறோம். என்னது சஞ்சய் சொல்லுங்க. என்னது காமாவா? ஜீனுக்குள்ள உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸ்ரீ மதேஷ் ராஜ்குமார், உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் 11th 12th வந்தீங்கன்னா அதில் வந்துட்டு இந்த ஜீன் எதால செய்யப்பட்டிருக்கு, யூனோ கோடான்ஸ், அமைனோ ஆசிட்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு நீங்கள் பயோடெக்னாலஜி ஒரு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட இன்னும் கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 11th 12th பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சா? பிளட் குரூப் வரம்பா. ஓகே, இது புரிஞ்சிச்சு, பக்கா கிளியர்ன்ட்டாங்க ஸ்வேதா. ஓகே சரி, ஓகே நரேஷ் வந்ததுக்கு லைக் போட்டு போயிடணும். ஓகேவா? அடுத்தது சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த டெர்மினாலஜிஸ் நான் உங்களுக்கு சொன்னல, ஹெரிடிட்டியில் பயங்கரமான டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்துட்டு பெட்டராக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு, பிதாஜி இருக்கிறாரு, இன்னொருத்தங்க இங்கே மாதாஜி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பிதாஜியோட ஐ கலர் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் ஐஸ் வந்துட்டு இருக்குது அவருக்கு. ஓகே, அதே மாதாஜி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஐ கலர் வந்துட்டு ப்ளூவாக வந்துட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு காப்புலேஷன் ஆர் ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஐ கலர் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்மளால யூகிக்க முடியும். எதர் வந்துட்டு பிளாக்காக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ப்ளூ ஐஸ் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ பிளாக் இருக்கலாம் ஆர் ப்ளூ ஐஸ் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, பட் இவங்க பிதாஜி கிட்டேருந்து என்ன வருது, ஸ்பெர்ம் வருது இல்லையா? அதே மாதிரி மாதாஜி கிட்டேருந்து எக் வருது. ஸோ ஸ்பெர்மோட அந்த ஜீனில் அது கேரி பண்ணதில் அந்த ஜீனில் வந்துட்டு இட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் பிளாக் ஐஸ். அதே மாதிரி எக்ஸில் வந்துட்டு இட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ளூ ஐஸ். ஓகே, அப்போது என்ன ஆகுது, அவங்க ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது இந்த கிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறாங்களே, ஜைகாட்லேருந்து தானே டெவலப் ஆகுறாங்க. ஸோ அப்போது இந்த கிட்ட வந்துட்டு ஆர் இந்த குழந்தைகிட்ட வந்துட்டு ஆர் இந்த சைல்டு கிட்ட வந்து ஆர் இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் கிட்ட, ஆல் த ஆஃப் ஸ்ப்ரிங் நினச்சிடுவோம், இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் தான், ஒரே ஒரு ட்ரேட்டு தான். என்னது? ஐ கலர் அப்படின்றது ஒரு ட்ரேட்டு. ஆனால் அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஐ கலர் வந்துட்டு ஒன்று பிளாக்காக இருக்கலாம், இல்லை ப்ளூவாக இருக்கலாம். ஓகே, ஐ கலர்ன்றது ஒரே ஒரு ட்ரேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ கலர்ன்றது ஒரே ஒரு ட்ரேட் ஆர் கேரக்டரிஸ்டிக். ஆனால் அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்துட்டு பிளாக் ஐஸ் அவங்க டேடி கிட்ட இருந்து, இன்னொன்று வந்துட்டு ப்ளூ ஐஸ் அவங்க மம்மி கிட்ட இருந்து. ரெண்டுமே நல்ல கவனிங்க, ரெண்டுமே வந்துட்டு இந்த கிட் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஓகேவா? 2 கலர்ஸையுமே வந்துட்டு அந்த ஜீன்ஸை வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இன்ஹெரிட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் எதனா ஒன்று மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனா என்னது? இப்போ உங்கள் ஐ கலர் வந்துட்டு என்னவா இருக்குது, பிளாக்காக இருக்கா இல்லை ப்ரௌனாக இருக்குது? யூஸ்வலாக இந்தியன் ஸ்கின் டோனுக்கு பிளாக் ஆர் ப்ரௌன், அன்லெஸ் அண்டில் காஷ்மீரி ஒரு அந்த சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ளூ க்ரீன் அந்த மாதிரிலாம் ஐஸ்லாம் பார்க்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர் ப்ரௌன் ஐஸ் தான் வந்துட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே இந்த கேஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிட் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுறாங்க, 2 ஆப்ஷன்ஸ் இன்ஹெரிட் பண்ணுறாங்க அவங்களோட ஐ கலருக்கு. அதில் எந்த கலர் வந்துட்டு இந்த கிட்டோட ஐ வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அந்த ஜீனை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர் அந்த ட்ரேட் என்னன்னு சொல்லுவோம்னா டாமினன்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, எது எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கோ அதை வந்துட்டு ரிசர்சிவ் அலீல் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட் பா ஸ்வேதா, வேற லெவல் பா. ஓகே,
எஸ் யுகாஷினி, கண்டிப்பாக. எஸ் வேதாஷினி, டாமினன்ட் எது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அந்த ட்ரேட்டை நம்ம டாமினன்ட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இந்த கிட்ட வந்துட்டு ஒரு இங்கி பிங்கி பாங்கி வந்துட்டு தான். ஓகேவா, இந்த கிட்டுக்கு எய்தர் வந்துட்டு பிளாக் ஐஸ் கிடைக்கலாம், இல்லைனா ப்ளூ ஐஸ் வந்துட்டு கிடைக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஒரே ஒரு ட்ரேட்டு தான். என்னது, இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்னா ட்ரேட்னா என்னன்னு சொன்னேன், ஒருத்தவங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பேராமீட்டரை தான் ட்ரேட் ஒரு கேரக்டரிஸ்டிக் சொல்கிறோம். இல்லைனா இப்போ ஹர்ஷ்னா பார்த்துட்டு ஹரிஷ் ரம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல லாங் ஹேர் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்த உடனே எனக்கு தெரியுது இல்லையா, ஒரு கேரக்டரிஸ்டிக் லாங் ஹேர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ட்ரேட். அதே மாதிரி ஐ கலர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ட்ரேட். இப்போ இந்த ஐ கலர் ட்ரேட்டுக்கு இவர்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிளாக் ஒன்று, ப்ளூ ஐ. ஸோ ஒரே ட்ரேட்டுக்கு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் வந்துட்டு இந்த கிட்ட இருக்கு பார்த்தியா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால் அலீல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ கலர், அது கீழே வந்துட்டு சப்டிவிஷன் பிளாக் ஆர் ப்ரௌன். ஸோ 2 ஆப்ஷன்ஸ். அந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்னது, 2 டிஃப்ரெண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன். ஓகே, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அலீல்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஓகே. If 2 parents have black hair, can they have a child with brown hair? பாசிபிள் இருக்குது. அது நீங்கள் இப்போ நீங்கள் மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ்லாம் வந்துட்டு முடித்த பேருக்கு உங்களுக்கு நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் தரேன். உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி வந்து வருமா வராதா அப்படின்றது வந்துட்டு புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ வாட் வுட் பி த கலர் ஆஃப் தி ஐஸ் ஆஃப் த சைல்டு? ஓகே, இப்போ ஸோ ஜீன் ஃபார் பிளாக் ஐஸ். ஓகே, ஏன்னா நம்மளோட இந்தியன் இதை நம்ம பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா டாமினண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு பிளாக் ஐஸ் தான். ஸோ இப்போது எந்த ஐ கலர் இந்த கிட்ல எக்ஸ்பிரஸ் ஆச்சு? பிளாக். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எந்த கலர் ஆர் எந்த ட்ரேட் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டாமினன்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த கிட்ல வந்துட்டு என்ன எக்ஸ்பிரஸ் ஆச்சு? பிளாக் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பிளாக் கலர் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிளாக் ஐ கலர்ன்றது வந்துட்டு டாமினன்ட். எது எக்ஸ்பிரஸ் ஆகலை? ப்ளூ. அப்படின்னா என்ன அர்த்தம், அது எக்ஸ்பிரஸ் ஆகலை, அப்போ அது டம்மி பாவ். அப்படின்னா என்ன அர்த்தம், அது கொஞ்சம் அடங்கி போயிடுச்சு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்துட்டு ரிசர்சிவ் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். ஓகேவா, so black eye color, okay, gene is the dominant than the blue eye color allele, so the black color is expressed. or basically என்ன சொல்றாங்க, black eye color express ஆயிடுச்சியா, இன்னொரு ஐ கலரை அமிகிஃபை பண்ணிருச்சியா, அப்படின்னா என்ன அர்த்தம் யா, black eye color வந்துட்டு டாமினண்டா இருக்குதுன்னு அர்த்தம் யா. ஓகேவா, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், black trait இருக்கிற அந்த ஜீன் வந்துட்டு இஸ் a dominant trait அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், டாமினன்ட் ட்ரேட்டை வந்துட்டு டிஃபைன் நம்ம பண்ணணும்னா, ஓகே, the trait that is expressed out when one of the allele is dominant or both the alleles are dominant. ஓகே, ஸோ டாமினன்ட் ட்ரேட் வந்துட்டு எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இப்போ அப்பாக்கும் பிளாக் ஐ இருக்குது, மம்மிக்கும் பிளாக் ஐ இருக்குது, அப்போ அந்த கிட்டுக்கும் பிளாக் ஐ இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிளாக்கு டாமினன்ட்னு அர்த்தம். ஒருவேளை அப்பாவுக்கு பிளாக் ஐ இருக்குது, மம்மிக்கு ப்ளூ ஐ இருக்குது, கிட்டுக்கு பிளாக் ஐ தான் இருக்குது, அப்படின்னா அங்கேயும் ஒரு டாமினன்ட் பிளாக் வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ எய்தர் அந்த 2 ட்ரேட்ஸில் வந்துட்டு இந்த ரெண்டுமே டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போயுமே இது எக்ஸ்பிரஸ் ஆகும், இல்லைன்னா எதனா ஒன்று டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த ட்ரேட் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே மேம், heredity test next week. Oh Ashit, okay, yes Sergeant, black is dominant. Okay, விஸ்வாதரணி என்னன்னு சொல்லுங்கப்பா. ஹோமோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ் லாஸ்ட்ல வரும் ஸ்வேதா. ஓகே, இது புரிஞ்சுச்சாம், so far புரிஞ்சுச்சாம், so far எதனா டவுட் இருக்கா? கௌசல்யா வேற மாதிரி புரிஞ்சா, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வேற லெவல். ஓகே, ஓகே சஞ்சய், கண்டிப்பாக. அடுத்தது, ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா இந்த டெஃபினேஷனு. ஓகே, ரிசர்சிவ் ட்ரேட்னா வந்துட்டு அதோட டெஃபினேஷன் வந்துட்டு என்னது, த ட்ரேட் தட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அவுட் வென் போத் தி அலீல்ஸ் ஆர் ரிசர்சிவ். மேம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பிளாக்காக, இப்போ டேடிக்கு பிளாக் ஐ இருக்குது, மம்மிக்கு பிளாக் ஐ இருக்குது, அப்போ ரெண்டுமே டாமினன்ட், கிட்டுக்கும் பிளாக் ஐ, ஸோ டாமினன்ட். சப்போஸ் டேடி பிளாக் ஐ, மம்மி ப்ளூ ஐ, கிட்டுக்கும் பிளாக் ஐ, அப்படின்னு என்ன அர்த்தம், பிளாக் தான் அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஸோ டாமினன்ட். சப்போஸ் டேடியும் ப்ளூ, மம்மியும் ப்ளூ, கிட்டும் ப்ளூ, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்துட்டு ப்ளூ வந்து ரிசர்சிவாக இருக்கும்போது
அது எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, ஏன்னா ரெண்டு ட்ரேட்ஸுமே ரிசர்சிவாக இருக்குல்ல, டம்மி பாவாக இருக்குது. டம்மி பாவா மிக்ஸ் டம்மி பாவா ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அவ்வளோதான். எஸ் வேணி சொல்லுங்க, என்ன டவுட்? ஹாய் தெனினன் சஜன் இந்த கேஸில் வந்துட்டு ப்ளூ வந்து ரிசர்சிவ். ஓகே, கலைவாணியா? ஓகே, ஃபாஸ்ட்டாக போதியா? டவுட் எதுனா இருக்குதா இதில்? ஆர் என்வாயன்மெண்ட் கண்டிப்பாக. ஓகே, எஸ் வர்ஷிதா, நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எந்த டவுட் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நான் குரூப்பிங்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகே, எஸ், பிளட் குரூப்பிங்குமே வந்துட்டு வரும். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இப்போது இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு படித்தோம் இல்லையா மேம்? நீங்கள் சொல்கிறீங்க என்னமோ டாமினன்ட்ன்றீங்க, என்னமோ ரிசர்சிவ்ன்றீங்க, என்னமோ அலீல்ஸ்ன்றீங்க, இதெல்லாம் சொன்னீங்க மேம். இப்போ இந்த மெண்டலையான்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் என்ன மேம் பண்ணார் அப்படின்னு வந்துட்டு கேட்கலாமா? ஸோ அவர் என்ன மேம் பண்ணாங்க, எதுக்காக நம்ம இப்போ வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு பார்க்கணும்? இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, டாமினன்ட்டு, ரிசர்சிவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது நமக்கு தெரியும். எதனால் தெரியும்னா, மெண்டல் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுனால நமக்கு தெரியும். நம்மளால இப்போ ஈஸியாக சொல்ல முடியும், ஓ இதான் டாமினன்ட், இதான் ரிசர்சிவ், இது ரெண்டு டாமினன்ட் சேர்ந்தா டாமினன்ட் ஆயிரும், டாமினன்ட் ரிசர்சிவ் சேர்ந்தா டாமினன்ட் ஆயிரும், ரிசர்சிவ் சேர்ந்தா ரிசர்சிவ் ஆயிரும். இப்போ தெரியுது, ஆனால் அப்போ தெரியாது. ஓகே, அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் வந்துட்டு மெண்டல் அவர்கள். ஓகேவா? எஸ், மெண்டலையா தான் முகுந்த். ஓகே, ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பண்ணார். ஸோ அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பண்ணார் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ இது எப்படி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஒரு யங்கர் பிரதர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அகைன் ப்ரௌன் ஐஸ் இருக்குது, என் தம்பிக்கு பிளாக் ஐஸ் இருக்குது. எங்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரே செட் ஆஃப் பேரண்ட்ஸ் தான், ஒரே அம்மா அப்பா தான். ஆனால் இந்த கலர் வேரியேஷன் வருதுல்ல, இது எப்படிமா சாத்தியம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கிறது தான் மெண்டல் ஐயாவோட வேலை. ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்துட்டு இறங்குறாரு. எப்போ இறங்குறாரு அப்படின்னு கேட்டால் 19th செஞ்சுரியில் வந்துட்டு இறங்குறாரு. அவர் ஃபுல் நேம் என்னென்ன கேட்டால் கிரெகார் ஜோஹான் மெண்டல். ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், he was the first to make a systematic study of patterns of inheritance of traits in pea plants. ஸோ பீ பிளான்ஸில் வச்சு தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதன் மூலிமா வந்த ரிசல்ட் தான் வந்துட்டு நமக்கு நிறைய லாஸ் அதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடியே ஸ்டார்ட் பண்ணது. அப்படின்னு யாருன்னு கேட்டால் மெண்டல் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது he proposed the 3 laws of inheritance which are called as Mendel's laws of inheritance. இவர் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக 3 லாஸ் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாரு. அது இன்னை வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். 19th செஞ்சுரியில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டு இப்போ வரைக்குமே ஹோல்ட்ஸ் ட்ரூ. ஓகே, அந்த 3 laws ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏய் சஞ்சய் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரெல்லாம் நீங்கள் நிறைய பேர் மெண்டல் ஐயாவை வந்துட்டு கலாய்க்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் லேட்டர் 11th 12th வந்துட்டு இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் வந்துட்டு மெண்டல் ஐயா வந்துட்டு நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா கோவிட் டைமில் வந்துட்டு அந்த 2019 2020 எஸ்பெஷலி சொல்லணும் 2020 அந்த டைம்லலாம் புசுக்குன்னு எல்லாரும் வந்துட்டு செத்துட்டு இருந்தாங்களே, அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு RT-PCR டெஸ்ட்டு ரிசல்ட் கொண்டு வாங்க, கொரோனா வைரஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி ஒரு வைரஸ் வந்து திடீர்னு ஒரு வேக்சின் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு அதை கொன்றதுக்கு நம்ம பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, கோவேக்சின், கோவிஷீல்டு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு முற்றுப்புள்ளி யாருன்னு கேட்டிங்கன்னா கிரெகார் மெண்டல். ஓகேவா? ஸோ இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவர் தான் வந்துட்டு நமக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு என்ன சொல்ல ஆணிவேர். இவர் தான் ஆணிவேர். இவர் போட்டதுனால தான் வந்துட்டு நம்மலாம் கோவிடு மற்ற நிறைய வைரஸஸ் அது இதெல்லாம் வந்துட்டு நம்ம தப்பிச்சோம். ஓகேவா? ஸோ அதனால் அவரை வந்து கலாய்க்கூடாது. என்ன தான் இருந்தாலும் ஒரு மெண்டலையா தான். ஓகே, அடுத்து சரி மேம், எல்லாம் சரிதான். இப்போது ஏன் வந்துட்டு இந்த இன்ஹெரிட்டன்ஸோட ரூல்ஸ் இதை படிக்கிறதுக்கு ஏன் மெண்டல் ஐயா வந்துட்டு பீ பிளான்ஸை சூஸ் பண்ணார்? வேறு எதனா சூஸ் பண்ணுறது தானே. ஏன்னா அதுக்கு பீ பிளான்ஸ் சூஸ் பண்ணார். ஏன் மனுஷங்களே சூஸ் பண்ணுறது தானே. ஏன்னா அவர் தானே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன் சாண்ட்ரா மேம்க்கு வந்துட்டு அவங்களோட தம்பிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஐ கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரே மம்மி டேடி தான். ஆனால் சாண்ட்ரா மேம்க்கு வந்துட்டு ப்ரௌன் ஐஸ் இருக்குது, அவங்க தம்பிக்கு வந்துட்டு பிளாக் ஐஸ் இருக்குது. ஏன் இப்படி? அவர் சாண்ட்ரா மேம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்க வேண்டியது தானே. ஏன் அவர் வந்துட்டு பீ பிளான்ஸ் வச்சு பண்ணார் அப்படின்னு வந்துட்டு ஒரு டவுட் வருதா இல்லையா? எஸ்
why only pea plants? Yes, ambitious. அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். To see next generation. Exactly, 𝒔𝒄𝒄𝒆𝒔. Fast growing அப்படின்னு ஆதிகேஷன் வந்துட்டு சொல்றாங்க. Alpha. Yes, to see next generation. Discover air level. Visible contrasting characters. Exactly. So, எதுக்கு வந்துட்டு pea plants வந்துட்டு choose பண்ணாரு? So, first of all, pea plant ஓட scientific name என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 𝒚𝒐𝒖𝒓. ஓகே, உங்கள் எக்ஸாமில் எழுதும் போது கூட உங்கள் மேம் சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. மேபி நீங்கள் 11th 12th கண்டிப்பாக படிப்பீங்க எப்படி வந்துட்டு சயின்டிஃபிக் நேம்ஸ்லாம் வந்துட்டு எழுதுறதுன்ட்டு. பட் இப்போவே நீங்கள் எழுதுங்களேன், ஒருவேளை நீங்கள் நீட்டு டாக்டர்ஸ் அப்படிலாம் ஆகலாம். ஓகே, ஸோ 𝒚𝒐𝒖𝒓 எப்படி எழுதுவீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ PISUM இங்கே P கேப்ஸ் இருக்கணும், எஸ் வந்துட்டு ஸ்மால் ஆர் லோவர் கேப்ஸில் தான் நீங்கள் வந்துட்டு எழுதணும். அண்ட் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் ரெண்டுத்துக்கும் நடுவில். அண்ட் கண்டிப்பாக சின்னதாக ஒரு அண்டர்லைன் வந்துட்டு பண்ணுங்கள். 𝒚𝒐𝒖𝒓ம்க்கும் 𝒚𝒐𝒖𝒓ம்க்கும் அண்டர்லைன் பண்ணுங்கள். எப்பவுமே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக, இப்போ இந்த எழுத்துலாம் வந்துட்டு எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குதுல்ல. அதே 𝒚𝒐𝒖𝒓ம் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இடாலைசைஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எப்பவுமே சயின்டிஃபிக் நேம்ஸை நம்ம இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 𝒚𝒐𝒖𝒓ம் எப்படி எழுதுவீங்கன்னா வந்துட்டு 𝒚𝒐𝒖𝒓ம் இட்டாலைசைஸ், அதாவது ஸ்லாண்ட்ல வந்துட்டு எழுதணும். ஓகே, அண்ட் ஆல்சோ 𝒚 வந்துட்டு P அப்பர் கேப்ஸ், எஸ் வந்துட்டு லோவர் கேப்ஸ் இருக்கும். அண்ட் ரெண்டுத்தையுமே வந்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, வை லைக் திஸ்னா வைஷாலி, இது வந்துட்டு சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீக்கு வந்து மேங்கிஃபெரா இண்டிகான்னு சொல்லுவோம். ஓகேவா? மேங்கிஃபெரா இண்டிகாவை கூட நம்ம அப்படி தான் எழுதணும். எம் வந்துட்டு கேப்ஸு, ஐ வந்துட்டு லோ, ரெண்டுத்தையும் ஸ்லாண்டாக வந்துட்டு எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ் ஆக்சுவலி எழுதுறது. ஓகே ஓகே ஸ்வேதா ஓகே சொல்லிட்டாங்க. எஸ் பண்ணி என்ன டவுட்? விஸ்வதன் இன்னும் லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டின்னு வரவே இல்லைப்பா. இன்னும் இப்போ தான் மோனோஹைபிரிட் கிராஸ்க்குள்ளே போக போகிறோம். சரி, இப்போது மெண்டல் ஏன் வந்துட்டு பீ பிளான்ஸை சூஸ் பண்ணார்? ஃபஸ்ட்டு ஷார்ட்டு லைஃப் சைக்கிளுங்க. ஏங்க என்னங்க நீங்கள் வந்து நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எப்படிங்க வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு கேட்கல. இப்போ நான் சொன்னேன் சாண்ட்ரா மேம் வச்சு வந்துட்டு அவர் பண்ணியிருந்துருக்கலாமேன்ட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்துட்டு என்னை யூஸ் பண்ணி தான் வச்சோம். நான் எப்போ வந்துட்டு பெருசாகி, நான் எப்போ ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் போட்டு, அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்துட்டு இன்னும் எப்போ பெருசாகி, அது வளர்ந்து 25 வருஷம் ஆகி அது ஒரு குட்டி போட்டு, எப்போ தான் அவர் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்போ படிக்கிறது? ஸோ ஷார்ட் லைஃப் ஸ்பேன் இருக்குது இந்த பீ பிளான்ட்டை வந்துட்டு அவர் சூஸ் பண்ணார். ஓகே, அண்ட் ஆல்சோ பீ பிளான்ஸ் வந்துட்டு ஷார்ட் லைஃப் சைக்கிள் மட்டும் இல்லாமல் லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால அது சூஸ் பண்ணார். ஓகே, this allowed Mendel to observe multiple generations within a relatively short period, enabling him to study inheritance patterns across several generations. ஓகேவா? அதனால தான் ஒரு மற்ற எந்த அனிமல்ஸோ இல்லை மற்ற பிளான்ஸை விட பீ பிளான்ட்ல வந்துட்டு சீக்கிரமாக அது குட்டி போட்டு இருந்துச்சு, சீக்கிரமாக அந்த பீ பிளான்ட் வளர்ந்துன்னு இருந்துச்சு. அதனால அவருக்கு ஈஸியாக இருந்துச்சு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு இந்த பிளான்ட் டாலாக இருக்குது, அது ஒரு குட்டி போட்டுச்சு. அடுத்த ஜென்ரேஷனில் அந்த பிளான்ட் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் அந்த பிளான்ட் வந்து டாலாக இருக்குது. ஏன்னா அந்த ரீப்ரொடக்ஷன் ரேட் இருக்குது இல்லையா, அதுவுமே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய சீட்ஸ் ப்ரொடியூஸ், அதாவது நிறைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால இவர் பீ பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்ணார். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ரீசன் ஏன் அவர் வந்துட்டு பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டால், பீ பிளான்ட்டு அதில் இருக்க அந்த பீ ஃப்ளார் இருக்குது இல்லையா, அது வந்து பைசெக்ஷுவல். பைசெக்ஷுவல்னா என்னென்னு நீங்கள் ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸில் டீட்டெயில்டாக படிச்சிருப்பீங்க. பட் பைசெக்ஷுவல்னா என்னென்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் சரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸுமே சரி, இது ரெண்டுமே ஒரே ஃப்ளாரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்துட்டு நம்ம பைசெக்ஷுவல் ஃப்ளார்னு சொல்லுவோம். ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் இதெல்லாமே ஒரே ஃப்ளாரில் இருந்துச்சுன்னா அதை பைசெக்ஷுவல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஃப்ளாரை வச்சு நான் செல்ஃப் பாலினேஷனும் பண்ணிக்கலாம், கிராஸ் பாலினேஷனும் பண்ணிக்கலாம். ஓகே, visible contrasting characters and easy to cross between them. Exactly, Shweta. Okay, both male and female. Exactly, Adikeshwan, Shweta, correct. Do we want to write notes for biology? எந்த இதில் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையா இல்லை எப்படி கேட்குறீங்க நீங்கள்?
எஸ் ஜானவி, அது மெண்டலோட இந்த மோனோஹைபிரிட் கிராஸ்ல தான் நம்ம அது படிக்க போறோம். ஓகே, எஸ் மீன்ஸ் லெஸ் கேர், எக்ஸாக்ட்லி அண்ணாமலை, அதுவுமே ஒரு ரீசன். இப்போ நீங்க பி ஃபிளாரை பாருங்க. ஸோ பைசெக்சுவல் இங்க பாருங்க, மேல் பார்ட் ஒரே ஃபிளார் தான், அதுல மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கு, ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸுமே வந்து இருக்கு. ஸோ அதனால இது சூஸ் பண்ணாரு. ஏன் செல்ஃப் பாலினேஷனும் பண்ணிக்கலாம், வேணும்னா கிராஸ் பாலினேஷனும் பண்ணிக்கலாம், அதனால சூஸ் பண்ணாரு. ஓகே, அண்ட் மூணாவது நிறைய பேர் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸோ பயங்கரமான வந்துட்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. மெண்டல் ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏன் பண்ணாரு, கேரக்டர்ஸ் பற்றி படிக்கிறது தான். எப்படி இந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு மாறுபடுது. ஏன்னா ஒரு ஜென்ரேஷனில் வந்துட்டு சில பிளான்ஸ்லாம் இப்போ நம்மளே வச்சுப்போமே, நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிராண்ட் ஃபாதர் ஒரு உங்களோட ஃபாதர் அவங்களே எடுத்துக்கோங்களேன். சப்போஸ் எங்கள் கிராண்ட் ஃபாதர் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஹைட்டாக இருப்பார். ஓகேவா, எங்கள் டேட் கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் வந்துட்டு இருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளிச்சி தான். ஓகேவா, ஸோ கொஞ்சம் குள்ளமாக வந்துட்டு இருக்கேன். நாங்கள் வந்துட்டு 3 ஜென்ரேஷன்ஸ், கிராண்ட் ஃபாதர், ஃபாதர் அண்ட் மீ மை செல்ஃப். ஓகே, அப்போது அது ஒரே ஒரு ட்ரேட்டு தான். என்ன ட்ரேட்டு, ஹைட்டு. எங்கள் தாத்தா பயங்கரம் ஹைட்டு, எங்கள் தாத்தா கொஞ்சம் மீடியம், நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன். ஸோ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது, இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, அப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது, இந்த ட்ரேட் வந்துட்டு எப்படி இன்ஹெரிட் ஆகுது, டிஎன்ஏ மூலியமா ஆகுது சரி, ஆனால் டிஎன்ஏ இந்த வேலை எப்படி பண்ணுது, இது படிக்கிறதுக்காக தான் அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே வந்துட்டு பண்ணார். ஸோ இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக பி பிளான்ஸ் சூஸ் பண்ணாருன்னா, பி பிளான்ஸில் நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது, வெறும் ஹைட்டு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த பி சீடு நம்மலாம் யூஸ்வலாக வந்துட்டு கலர் வந்து நீங்கள் நம்ம க்ரீன் தான் பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம மம்மியெல்லாம் வந்துட்டு நல்லா பட்டேட்டோ கூட வந்துட்டு இந்த பட்டாணி போட்டு நல்லா சப்பாத்திக்கெலாம் நல்லா பண்ணுவாங்கல்ல. ஸோ நீங்கள் நிறைய பேர் பச்சை கலர் தான் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ கலர் ஆஃப் சீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எய்தர் வந்துட்டு க்ரீன் இருக்கும், இல்லைனா வந்துட்டு எல்லோ இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீடோட ஷேப் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிலதான் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ரவுண்டாக இருக்கும், சிலதெல்லாம் அங்கங்கே அடி வாங்கின மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நம்ம விரிங்கிள்டு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ஆஃப் பாட், வெளியில் அந்த தோல். ஓகேவா, எனக்கு எங்கள் அம்மா இது வேலையாகவே கொடுத்துருவாங்க, இந்த பட்டாணி உரிச்சு கூட நிறுவாங்க. ஸோ அந்த உரிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தோல், ஸோ அதை தான் நம்ம பாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாட் வந்துட்டு எய்தர் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கலாம், இல்லைனா எல்லோ கலரில் வந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப் ஆஃப் பாட். ஓகே, ஷேப் ஆஃப் பாட் நீங்கள் சில நேரத்தில் பார்த்துப்பீங்க, அந்த பாட் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்மூத்தாகவே வந்துட்டு இருக்கும், ஒன்றும் இப்படி வந்துட்டு கான்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியெல்லாம் ஒன்றுமே வந்துட்டு இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஃபுல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஏதோ இந்த மாதிரி பாருங்கள் பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா அதை கான்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பி பிளான்ட் நமக்கு இப்போ வரும். ஓகே, பி பிளான்ட்ல பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு டாலாக இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு தாஃபாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் ஃப்ளார், அந்த பி பிளான்ட்ல கண்டிப்பாக அந்த ஃப்ளார் இருக்குதுல்ல, அந்த ஃப்ளார் வந்துட்டு எய்தர் அட் லீஃப் ஜங்ஷன், அதாவது சைடில் நம்ம இங்கே சைடு இருக்குதுல்ல, இந்த சைடில் இருக்கும், இல்லைன்னா மேலே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அந்த டிப்பு அந்த மேலே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாரோட கலர் எய்தர் பர்பிள் இருக்கும் ஆர் ஒயிட் வந்துட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் மெண்டல் பண்ணுறாரு, நம்ம வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வரும் ஹைட் வச்சு தான் ஃபஸ்ட்டு படிக்கிறோம் மோனோஹைபிரிட் கிராஸ்ன்ட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா ஹைட் மட்டும் இல்லை, அவர் வந்துட்டு கலர் ஆஃப் தி சீடு வச்சும் பார்த்தாரு, அவர் அந்த ஷேப் ஆஃப் தி சீடு வச்சும் பார்த்தாரு, கலர் ஆஃப் தி ஃப்ளார் வச்சு பார்த்தாரு, பொசிஷன் ஆஃப் தி ஃப்ளார் வச்சு பார்த்தாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பண்ணார். ஓகே, இதை தாண்டி ஏன் பி பிளான்ட் சூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீ பிளான்ட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாங்க, ரொம்பலாம் கஷ்டப்பட்டு அதை மெயின்டைன் பண்ணும். செடி வளர்க்குறதுனா அதுவும் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அது ஒன்றும் ஈஸி கிடையாது இல்லையா. ஸோ அதை வளர்க்குறது கூட வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சு, மெயின்டெனன்ஸ் கம்மி, அதனால அவர் பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணார். ஓகே, ஸோ என்னென்ன 3 ரீசன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் லைஃப் சைக்கிள் வந்துட்டு இருக்குது, அதனால சூஸ் பண்ணார். ஓகே, அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல். ஓகேவா, ஸோ மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்ஸும் சரி ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்ஸும் சரி ஒரே ஃப்ளாரில் இருக்குது. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீ பிளான்ட்ஸில் வந்து பயங்கரமான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ அதனால அண்ட் இதை தாண்டி ஈஸி மெயின்டெனன்ஸ். ஓகே, எஸ் எஸ் பிரின்ஸ்லி இருக்குது. ஸ்வேதா, ஹியூமனில் நிறைய இருக்குது. ஓகேவா, அதனால தான் அவர் ஹியூமன்ஸ் வச்சு வந்துட்டு பண்ணலை. ஓகே,
மேம் வி அப்சர்வ் சன் இஸ் taller than father, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் taller than old. ஓ 𝒔𝒐𝒉 நீங்களே ஆக்சுவலாக மோனோஹைபிரிட் டைஹைபிரிட் வச்சு நீங்களே ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நமக்கு வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட வந்துட்டு ஹைட்டோ இல்லை ஐ கலரோ எப்படி இருக்கணும் ஓரளவுக்கு உங்களால் யூகிக்கவே முடியும். பட் அதுக்கு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். உங்கள் தாத்தாவோட தாத்தா வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போவோமா? புரிஞ்சிச்சா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்வேதா. டிஸ்கோ எந்த பிஎக்ஸ்டியுமே ஈஸி கிடையாது, எல்லாமே கஷ்டம் தான். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே வா கீதாலாம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னையோட நம்ம டெர்மினாலஜிஸ் வந்துட்டு சிலதை பார்த்தோம் இல்லையா? இப்போது நம்ம வந்துட்டு மோனோஹைபிரிட் கிராஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம ஜம்ப் ஆக போகிறோம். ஓகே ஸோ மோனோஹைபிரிட் கிராஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினேஷன் மோனோஹைபிரிட் கிராஸ் இஸ் அ ஜெனட்டிக் கிராஸ் between two individuals that differ in a single trait. For example, a tall plant and a short pea plant. So monohybrid cross na enadhu basically neenga reproduction பண்றீங்க. ஓகேவா? reproduction பண்றீங்க. ஆனா நீங்க என்ன நோட்டீஸ் பண்றீங்க or உங்களோட எக்ஸ்பெரிமெண்டோட மோட்டிவ் என்னன்னா எதனா ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மட்டும் தான் இந்த ரெண்டு ஆர்கானிசம்ஸ்மே வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெண்டல் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பீ பிளான்ட் எடுத்தாரு. என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாலான ஒரு பீ பிளான்ட்டும் ஒரு ஷார்ட்டான ஒரு பீ பிளான்ட்டும் எடுத்தாரு. ஸோ இந்த ரெண்டு பிளான்ட்ஸுக்குமே வந்துட்டு ஃப்ளார் கலரு அது இது நிறைய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர் வந்துட்டு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன டிசைட் பண்ணார்னா, ஓகே இது டாலாக இருக்குது இது ஷார்ட்டாக இருக்குது, இப்போ இது மட்டும் நம்ம வச்சு இது ரெண்டுத்தையும் ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சார். அப்படி ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரே ஸ்பீஷீஸை சார்ந்த இந்த பீ பிளான்ட்டை கிராஸ் பண்ணுற இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மோனோஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே எஸ் சரி. இப்போது நீங்கள் மோனோஹைபிரிட் கிராஸை வந்துட்டு கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நான் ஃபுல்லாக முடிச்சுடுறேன். ஏன்னா இந்த மோனோஹைபிரிட் கிராஸோட வந்து கொஞ்சம் ஃப்ளோ மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் டாமினன்ட்னா என்ன ரெசசிவ்னா என்ன அகைன் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த கிராஸ் பண்ணும் போதே நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் டாமினன்ட்னா என்ன ரெசசிவ்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அகெயின் அலீல்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாத்துலேயுமே இதே சொல்கிறேன். அண்ட் முடிச்சுட்டும் அகெயின் ஆல் தி டேர்ம்ஸோட டெஃபினேஷனுமே வந்துட்டு இருக்குது. அண்ட் மோனோஹைபிரிட் இந்த கிராஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ இதில் நான் இன்டர்ஃபியர் ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளோ மிஸ் ஆகும். ஓகே எஸ் மோனோஹைபிரிட் கிராஸில் வந்துட்டு இப்போ மெண்டல் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிங்க. அகெயின் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கீவேர்டு வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான கீவேர்டு. இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா பியோர் ப்ரீட் ஆஃப் டால் அண்ட் ஹியர் பியோர் ப்ரீட். இந்த பியோர்னு இருக்குல்ல இது ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட். ஈவன் உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் டெஃபினேஷன் எழுதும் போது கூட பியோர்ன்ற இந்த வார்த்தையை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பியோரான டால் பிளான்ட்டு அதுக்கப்புறம் பியோரான ஷார்ட் ஆர் டாஃப் பிளான்ட்டு. ஓகே பியோரான ஷார்ட் ஆர் டாஃப் பிளான்ட்டை வந்துட்டு அவர் கிராஸ் பண்ணுறாரு, ரீப்ரொடக்ஷன் பண்ண வைக்கிறாரு, இனம் பெருக்கம் வந்துட்டு செய்கிறாரு. ஓகே சரி மேம் பியோர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா வந்துட்டு என்னோட கிராண்ட் ஃபாதர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர் பயங்கரமான டால் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் என்னன்னு சொன்னேன், அவர் கொஞ்சம் மீடியம் டால். ஓகே நான் உங்கள் சாண்ட்ரா மேம், நான் என்னதுன்னா குட்டச்சி. ஓகே பேசிக்லி ஆனால் நாங்கள் எல்லாருமே என்னது ஒரே ஃபேமிலி. இவர் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், இவர் செகண்ட் ஜென்ரேஷன், நான் வந்துட்டு தேர்ட் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹைட்டில் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? டாலு ஷார்ட்டு பேசிக்லி. ஸோ மீடியம் ஹைட்டாக இருந்தாலும் அது டாலு தானே. ஸோ டாலு ஷார்ட்டு. ஓகே இப்போது இந்த டாலு ஷார்ட் வரும்போது அது பேசிக்லி என்னென்னா கொஞ்சம் கலப்படம் ஆயிடுது. ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே பியோர்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, ஓகே அவங்க கிராண்ட் ஃபாதரும் டாலாக இருப்பாங்க, ஃபாதரும் டாலாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபாதர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குல்ல அவங்களும் டாலாக இருப்பாங்க. பியோர்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் தலைமுறையா ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் செவரல் ஜென்ரேஷன்ஸ். ஓகேவா? 3 நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 7
10 ஜென்ரேஷன். இப்போ இவங்களோட சன்னு அவங்களும் டால், இப்போ இவங்களோட டாட்டர் அவங்களும் டால், இவங்களோட சன்னு அவங்களும் டால். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 ஜென்ரேஷன், ஒரு 10 ஜென்ரேஷன் வெறும் டால் 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 டாலாக இருக்கிறாங்க பாரு, ஆர் வெறும் ஷார்ட்டாக இருக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து ஒரு பியோர் ப்ரீட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ நாங்கள் வந்துட்டு பியோர் ப்ரீட் கிடையாது, ஏன்னா நான் கலப்படம் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 ஜென்ரேஷன் 10 ஜென்ரேஷன்ஸ் வரும் அந்த பிளான்ட்டோ ஆர் அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஹியூமன் பீங்ஸோ வரும் டாலாகவே இருக்கிறாங்க, வரும் ஷார்ட்டாகவே இருக்கிறாங்க, அதில் வந்து கலப்படமே இல்லை அப்படின்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பியோர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெண்டல் இங்கே என்ன ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பியோர் டால் பிளான்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. பியோர் டால் பிளான்ஸ்னால் என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட செவரல் ஜென்ரேஷன்ஸ், செவரல்னா 7 10ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிறைய ஜென்ரேஷன்ஸாகவே இந்த பிளான்ட் வந்துட்டு குட்டி போடுது, அது டாலாக இருக்குது, அது ஒரு குட்டி போடுது டாலாக இருக்குது, அது ஒரு குட்டி போடுது டாலாக இருக்குது, இப்படி டால் 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 நெல்லே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் சார்ந்த ஒரு பிளான்ட்டை வந்துட்டு, ஒரு டால் பிளான்ட், ஒரு டால் பியோர் பிளான்ட்டை வந்துட்டு மெண்டல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. நீ தான்ப்பா இந்த கதையோட வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா செவரல் ஜென்ரேஷன்ஸாகவே வந்துட்டு அவங்க அப்பா ஷார்ட்டு, ஆஃப் ஸ்ப்ரிங் ஷார்ட்டு, அது ஷார்ட்டு ஒரே ஷார்ட்டாக இருந்த பரம்பரையாக வந்துட்டு ஷார்ட்டாக டார்ஃபாக இருந்த ஒரு பிளான்ட்டை வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு பியோர் ஷார்ட் ஆர் பியோர் டாஃப் பிளான்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற 2 பிளான்ஸை வந்துட்டு நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம டாலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் டி. ஏன் இன்னொரு டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேரண்ட்ஸு? 2 பேரண்ட் இல்லையா? ஸோ அதனால 2 கேபிட்டல் டி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை சூஸ் பண்ணுறாரு. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? கேபிட்டல் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஷார்ட் பிளான்ட் காலம் ஃபுல்லாக ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன்னா வந்துட்டு இவங்க பியோராக இருக்கிறாங்க, கலப்படமே கிடையாது, குடும்பமாகவே ஷார்ட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பியோர் ஷார்ட் பிளான்ட்டை எடுக்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஷார்ட் இல்லையா? ஸோ அதனால லோவர் கேப்ஸு ஸ்மால் டி. ஏன் 2T? ஏன்னா 2 பேரண்ட்ஸ், மாதாஜி பிதாஜி, அதனால வந்துட்டு நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா? எஸ் மிதுன், கண்டிப்பாக. ஸோ ஃபார் கிளியர்னா வந்துட்டு சொல்லுங்க, நம்ம கண்டினியூ வந்துட்டு பண்ணலாம். எனக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் சஞ்சய் முடிச்சிடலாம், வரலாம். ஓகேவா? கிளியர்ன்ட்டாங்க இஷாந்த், ஜெலீனா, சஞ்சய் கண்டிப்பாகப்பா. ஓகே, ஆனந்த், முருகு. ஓகே, ஸோ சார்ஜன் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஸ்வேதாவும் எல்லாம் வந்துட்டு ஓகே கிளியர் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்படி இவர் கிராஸ் பண்ணதில் என்ன பார்க்குறாருன்னா இது பேரண்ட் ஜென்ரேஷன் தானே. ஸோ பியோரான டால் பிளான்ட், பியோரான ஷார்ட் பிளான்ட் ரெண்டுத்தையுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கிராஸ் பண்ணுறோன்னா என்ன? ரீப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த பியோர் டால் பிளான்ட், பியோர் ஷார்ட் பிளான்ட்டு ஒரு குட்டி போடுது, ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா F1 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி மேம், நீங்கள் அதை F1 ஜென்ரேஷன் சொல்கிறீங்க, இப்போ இந்த பிளான்ட் எப்படி இருக்குது? நெட்டையாக இருக்குதா குட்டையாக இருக்குதான்னு பார்த்தா பார்க்குறதுக்கு நம்ம மெண்டல் ஐயாவுக்கு வந்துட்டு இந்த பிளான்ட் வந்துட்டு டாலாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பியோர் டால் பிளான்ட்டும் பியோர் டாஃப் பிளான்ட்டுமே கிராஸ் பண்ணி அது குட்டி போட்ட எல்லா பிளான்ஸுமே அதை F1 ஜென்ரேஷன் சொல்கிறோம். இந்த F1 ஜென்ரேஷனில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஷார்ட்டாக இருக்குதா? இல்லை, எல்லாமே டாலாக இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே டால் பிளான்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு விஷயம், இந்த F1ன்னு சொல்கிறோம்ல, F1னா ஒன்றும் இல்லை, filial. ஓகேவா? when these 2 plants are crossed in the filial generation all tall plants are produced. ஓகே, filialனா F1. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தான் நம்ம 1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பியோரான டால் பிளான்ட், பியோரான டாஃப் பிளான்ட் ரெண்டும் கிராஸ் வந்த எல்லா குட்டிங்களும் டாலாக தான் இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம மெண்டலையே நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகேப்பா, ஸோ நான் பியோர் டால் பிளான்ட்டு கேபிட்டல் டி, அதை வந்துட்டு பியோர் ஷார்ட் பிளான்ட்டு ஸ்மால் டி கூட கிராஸ் பண்ண அது வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு? எல்லாமே டால் பிளான்ஸ் தான் வந்துட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறமா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கிராஸ் பாலினேஷன் பண்ணாரு. ஓகேவா? டால் பிளான்ட்டுக்கும் ஷார்ட் பிளான்ட்டுக்குமே என்ன நடந்துச்சு? கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு நடந்துச்சு. இப்போ
நெக்ஸ்ட் இந்த F1 ஜென்ரேஷனில் வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் அந்த பிளான்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாரு. ஓகே, அந்த பிளான்ட்டை வந்துட்டு செல்ஃப் பாலினேட் பண்ணுறாரு. ஓகே மேம், செல்ஃப் பாலினேஷன்னா அப்படின்னா என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கூட வந்துட்டு F1 ஜென்ரேஷனை க்ராஸ் பண்ணும்போது அங்கே வந்து இன்னொரு பிளான்ட் வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்காது. ஏன்னா அங்கே செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்ணுறாங்க. இப்போ செல்ஃப் பாலினேஷன்னா என்ன? நம்ம என்ன படித்தோம்? பீ பிளான்ஸ் வந்துட்டு பைசெக்சுவல். இது வந்துட்டு பேரண்ட் கிடையாதுப்பா, இது வந்துட்டு F1 ஜென்ரேஷன். ஓகேவா? இங்கே ஓகே. ஸோ ஹியர் என்ன ஆகுது? F1 ஜென்ரேஷனை செல்ஃப் பாலினேட் பண்ணுறாங்க. நம்ம என்ன படித்தோம்? பீ ஃப்ளார் இருக்குதுல்ல, இது வந்துட்டு பைசெக்சுவல் அப்படின்னு வந்துட்டு நம்ம படித்தோம். ஓகே, பைசெக்சுவல்னா என்ன அர்த்தம்? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் சரி, அதுக்கப்புறமா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஃப்ளாரில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிளான்ட்டால் வந்துட்டு செல்ஃபாகவே ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ மெண்டல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இங்கேருந்தே வந்துட்டு பாலன் கிரெயின்ஸை வந்துட்டு எடுத்து இந்த ஃப்ளாரில் ஒரு இங்கே பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஃப்ளார் பாலன் கிரெயின்ஸை எடுத்து இங்கே வந்துட்டு தூவி விடுறாரு. தூவி விட்டு அஃப்கோர்ஸ் என்ன ஆகும்? பாலன் கிரெயின்ஸ் போகும், பாலினேஷன் நடந்ததுனால வந்துட்டு ஃபர்டிலைசேஷன், ஃபியூஷன் எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஸோ இப்படி மூலியமாக 4 பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த செல்ஃப் பாலினேஷன் மூலியமாக அவருக்கு 4 பிளான்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த 4 பிளான்ட்ஸை அவர் என்னன்னு கூப்பிடுறாருன்னு கேட்டால் F2 ஜென்ரேஷன் அப்படின்னு வந்துட்டு கூப்பிடுறாரு. சரி, கூப்பிட்டாரு. இந்த 4 பிளான்ட்ஸும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அதோட ஹைட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த 4 பிளான்ட்டில் 3 பிளான்ட் வந்துட்டு டாலாக இருக்குது. ஓகே, நல்ல விஷயம். ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு ஷாக்கு என்னன்னா, ஒரு பிளான்ட் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கு, அதாவது தாஃபா வந்துட்டு இருக்குது. இப்போ அவருக்குள்ளே ஒரு சந்தேகம், என்னடா இது, நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்துட்டு வரும் எனக்கு டால் பிளான்ட் தானடா கிடச்சிது, இப்போ அப்படி கிடச்ச ஒரு டால் பிளான்ட் வச்சு தானடா நான் செல்ஃப் பாலினேஷன் பண்ணேன், பார்த்தா எனக்கு 4 செடி கிடச்சிது, 4 செடியில் 3 டாலாக இருக்குது, 1 ஷார்ட்டாக இருக்குது. அப்போது அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் ஆகுறாரு. என்னன்னா, என்னதான் F1 ஜென்ரேஷனில் வந்துட்டு எல்லா பிளான்ட்டும் டாலாக இருந்தாலுமே அந்த பிளான்ட் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கிற அந்த ஜீன்ஸையுமே அது இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. வரும் டால் பிளான்ட் அப்படின்ற அந்த ஜீனை மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பியோர் டால் பிளான்ட், பியோர் தாஃப் பிளான்ட் ஒரு ஷார்ட் பிளான்ட் எல்லாமே டால் பிளான்ஸ் இருந்துச்சு. பட் மெண்டல் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தா, என்னதான் இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு எல்லாமே டாலாக இருந்தாலுமே அடுத்த ஜென்ரேஷனில் இந்த பிளான்ட் குட்டி போட்டது எல்லாமே வந்துட்டு அதில் மெஜாரிட்டி டாலாக இருக்குது, 3 டாலாக இருக்குது, ஆனால் 1 குட்டியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த பிளான்ட்டுக்குள்ளே ஜீன் இருக்குது. என்ன ஜீன் இருக்குது? ஷார்ட்டாக இருக்கிற அந்த ஜீன் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? F1 ஜென்ரேஷனில் இருக்க அந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு 2 விதமான ஜீன்ஸ் இன்ஹெரிட் பண்ணுச்சு. ஒரே ட்ரேட்டு ஹைட்டுக்கு டாலான ஜீனும் இன்ஹெரிட் பண்ணுது, ஷார்ட்டான ஜீனும் இன்ஹெரிட் பண்ணுது. ஆனால் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? வரும் டாலாக இருக்கிற ஜீனை மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகே, அதை வச்சு அவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதெல்லாம் டாமினன்ட், எந்தெந்த ஜீன்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் சுருங்கி போகுதோ அதெல்லாம் ரிசெசிவ் ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. ஓகே ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பிளான்ட்ஸ் டாலாக இருக்குது, ஒரு பிளான்ட் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு நமக்கு ஃபீனோடைபிக் ரேஷியோ அண்ட் ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ ஃபீனோடைபிக் ரேஷியோனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்த உடனே இப்போ மெண்டலுக்கு வந்துட்டு என்ன தோணுச்சு? ஓகே, பார்த்த உடனே மெண்டலுக்கு என்ன தோணுச்சு? அடடா 4 செடி இருக்குது, 3 டாலாக இருக்குது, 1 குட்டியாக இருக்குது. அதுதான் ஃபீனோடைபிக் ரேஷியோ 3:1. ஓகேவா? இப்போது ஜெனட்டிக் லெவலில் வந்துட்டு அவர் வந்துட்டு நமக்கு புனெட் ஸ்கொயர் மூலியமாக வந்துட்டு நமக்கு இன்னொரு ரேஷியோ தராரு. ஜீனோடைபிக் ரேஷியோ வந்துட்டு 1:2:1. ஓகே, அது ஏன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு தலைமுறையுமா என்ன இருக்குது? அது வந்துட்டு டாலாக இருக்குது. ஸோ அதனால அது வந்துட்டு பியோர், இட் இஸ்
ஹோமோசைகஸ். ஓகேவா, கலப்படமே இல்லாத ஜென்ரேஷன்னால அதை ஹோமோசைகஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஷார்ட் பிளான்ட், இதுவுமே தலைமுறைமா வந்துட்டு பியூராக இருக்குது, கலப்படமே இல்லை, அதனால அது வந்துட்டு ஹோமோசைகஸ் ஷார்ட் பிளான்ட்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆனால் ஹோமோசைகஸ் பியூர் டால் பிளான்ட், ஹோமோசைகஸ் பியூர் ஷார்ட் பிளான்ட் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, பார்க்கறதுக்கு டாலாக இருக்குது ஆனால் கலப்படம் இருக்கிற ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு போடுறோம். ஏன், டாலாக இருக்கிற ஜீன்ஸும் இன்ஹெரிட் ஆச்சு, ஷார்ட்டாக இருக்கிற ஜீன்ஸும் இதில் இன்ஹெரிட் ஆச்சு, அதனால கலப்படம் இருக்குது இல்லையா, அதனால ஹெட்டிரோசைகஸ். ஓகே, ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ இப்போ இவர் வந்துட்டு புன்னட் ஸ்கொயர் வச்சு நமக்கு இந்த கிராஸ் வந்துட்டு சொல்லி தராரு. ஓகே, எப்படி அவர் பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இது வந்துட்டு என்னது, பியூரான டால் பிளான்ட். ஓகே, இது பியூரான ஷார்ட் பிளான்ட். பியூர்னா என்னது, ஹோமோசைகஸ். ஹோமோசைகஸ்னா என்னது மேம், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தலைமுறையாக எல்லாமே டாலாக இருக்குது, எல்லாமே ஷார்ட்டாக இருக்குது, நோ கலப்படம் அப்படின்னா அது ஹோமோசைகஸ், அப்படின்னா அது பியூர். ஓகே, அப்போ அது என்ன பண்ணுறாரு, அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, கேபிட்டல் டி. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாரு, ஸ்மால் டி. இந்த கேபிட்டல் டியை தூக்கி இங்கே போடுறாரு. ஓகே, இந்த கேபிட்டல் டீயை தூக்கி இங்கே போடுறாரு. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ஸ்மால் டீயை தூக்கி இங்கே போடுறாரு, இங்கே இருக்கிற இந்த ஸ்மால் டீயை தூக்கி இங்கே போடுறாரு. ஓகே, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நமக்கு கிராஸ் எப்படி கிடைக்குது. ஓகேவா, திஸ் இஸ் யுவர் F1 ஜென்ரேஷன். ஓகேவா, F1 ஜென்ரேஷன். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த கேபிட்டல் டி இங்கே வருது. ஓகே, அண்ட் இந்த கேபிட்டல் டி இங்கே டி இங்கே எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டி இங்கே எழுதுகிறோம். அதே மாதிரி இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டி கூட இருக்கிறத இங்கே எழுதுகிறோம். ஸோ பேசிக்லி F1 ஜென்ரேஷனில் என்ன ஆகுது, இந்த பியோர் டால் பிளான்ட்டும் பியோர் டார்ஃப் பிளான்ட்டும் சேர்ந்து 4 பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, 4 பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனால் 4மே எப்படி இருக்குது, ஹெட்டிரோசைகஸாக இருக்குது. ஓகே, கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்குது. ஓகே, இதை வச்சு மெண்டல் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் கிராஸுமே வந்துட்டு சொல்லி தராரு. ஓகே, என்ன பண்ணுறாரு, கேபிட்டல் டி ஸ்மால் டி வர்சஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகேவா, இது வந்துட்டு இப்போது F1 ஜென்ரேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் டி இங்கே இருக்க, நல்லா கவனிங்க, இந்த கேபிட்டல் டி இந்த கேபிட்டல் டி ஒன்னாச்சு. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு 1 செகண்ட், just a second guys, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஐ தாட் வந்துட்டு லைஃப் இதாகிடுச்சோன்னு நினச்சேன். ஓகே, சரி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேபிட்டல் டி வந்துட்டு இந்த கேபிட்டல் டி கூட வந்துட்டு மர்ஜ். இப்போ இந்த கேபிட்டல் டி இந்த ஸ்மால் டி நல்லா கவனிச்சிங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, அப்புறம் இந்த ஸ்மால் டி இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி, அப்புறம் மிஞ்சி இருக்கிற இந்த ஸ்மால் டி. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா 4 பிளான்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. ஓகே, ஸோ 4 பிளான்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு. ஆனால் அந்த 4 பிளான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது நமக்கு, ஓகே, 1 வந்துட்டு பியோர் ஹோமோசைகஸ் டாலாக இருக்குது, 2 வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருக்குது, அண்ட் 1 ஹோமோசைகஸ் டாஃபாக இருக்குது. இதுதான் உங்களோட வந்துட்டு ஜீனோடைபிக் ரேஷியோ.
ஓகே ஸோ அவ்வளோதான் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். ஐ ஹோப் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி சில டெஃபினேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஃபீனோடைப்னா என்னன்னு சொன்னால் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே ஸோ ஃபீனோடைப்னா என்னது? ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்படி டிஃபைன் பண்ணுவோம் எக்ஸாமில் கேட்டால்? அப்சர்வபிள் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை போத் ஜெனட்டிக் மேக்கப் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். ஃபீனோடைப்னா என்னது? ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே ஜீனோடைப்பிக்னா வந்துட்டு செட் ஆஃப் ஜீன்ஸ் தட் அன் ஆர்கானிசம் கேரிஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஹோமோசைகஸ்னா என்னன்னு சொன்னேன்? பியூராக இருக்குது, நோ கலப்படம் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன? த ஆர்கானிசம் ஹேஸ் 2 காப்பீஸ், 2 காப்பீஸ் இருக்குது இல்லையா? அந்த 2 காப்பீஸுமே வந்துட்டு எப்படி இருக்குது? சேம் அலீலாக வந்துட்டு இருக்குது. ஓகே இதே வந்துட்டு டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம பார்த்து ஹெட்டிரோசைகஸ்ன்னு சொல்லுவோம். தென் டாமினன்ட்னா என்னது? எந்த ட்ரேட் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகுதோ ஃபீனோடைப்பிக்லி அது டாமினன்ட் ட்ரேட். அண்ட் எந்த ட்ரேட் வந்துட்டு அது எக்ஸ்பிரஸ் ஆகாமல் சப்ரெஸ் ஆகுதோ, ஆர் எப்போ 2 ரிசர்சிவ் இருக்குதோ அப்போ மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அது நம்ம ரிசர்சிவ் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஸோ எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நேற்று நிறைய பேர் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க. சொமேட்டிக் செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பார்த்தேன், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோனோ ஹைப்ரிட் கிராஸை வந்துட்டு சிம்பிளான டேர்ம்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 லைன்ஸ்லாம் வேணாம், சின்னதாக உங்களுக்கு சொல்லணுன்னா வந்துட்டு காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னால் வந்துட்டு என்னது? ஹோமோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ்னால் என்னது? ஹோமோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ்னால் என்னது? சின்னதா ஓகேவா? அண்ட் ஆல்சோ மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்துட்டு எதை கிராஸ் பண்ணார், எப்படி ரிசல்ட் வந்துச்சு, என்ன ரேஷ் அப்படின்னு வந்துட்டு மேபி ஒரு 4-5 லைன்ஸில் வர்ற மாதிரி ஆர் இந்த ஸ்பேசிங்கில் வந்துட்டு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஸோ வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா போர்டு எக்ஸாம் வருது இல்லையா, அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு புரியல, இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வந்துட்டு பாருங்கள். கண்டிப்பாக பெட்டரான கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கும். ஓகே ஆன் தட் நோட், திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் சைனிங் ஆஃப். பை கைஸ்.